Hi everyone, Vanakkam, welcome to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettiville. Time வந்து 9:02 p.m. in Toronto and the temperature is 7 degrees Celsius. So I think இன்றைக்கு எல்லாருக்கும் updates நிறைய தேவைப்படுதும்யா. A lot of explanations, updates, என்ன நடக்குதுண்டு. ஸோ உங்களோட எஜெண்டாக்குள்ள அதான் இன்றைக்கு நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட எஜெண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். Top of the hour இன்றைக்கு we have Ontario's Chief Medical Officer, Dr. David Williams. அவர் வந்து எங்களுக்கு AstraZeneca வேக்சினை பற்றி கலைக்க போகிறார். நிறைய பேர் மேபி நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்தியாவோட AstraZeneca வந்து ஸ்டாப் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதுக்கு ஏன் காரணம் இது ஸ்டாப்பிங்க அதெல்லாம் வந்து he'll be talking about that. And then அடுத்தது எங்களோட கனேடிய வேலை வருஷத்துக்கு we have Prime Minister Justin Trudeau. அவர் வந்து வேக்சினேஷன்ஸை பற்றி கலைக்கப்பார். இப்போ எங்களோட கோல் என்ன கனடாவிலேருந்து பார்த்தீங்களாண்டா சம்மரால் அட்லீஸ்ட் ஒரு டோஸ் எல்லாருக்கும் கொடுக்கணுமெண்டு அண்ட் ஃபாலில் 2வது டோஸுண்டு. ஸோ இதை பற்றி தான் நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கு கலைக்க போகிறேன். ஸோ have a watch at that. And then Prime Minister Justin Trudeau மறுபடியும் he's going to talk to us. But GTA பற்றி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி கலைக்க போகிறார். ஸோ $12 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமுக்குள்ளே. ஸோ அதை இந்த மாதிரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ட்டு அதை பற்றி கலைக்க போகிறார். And then we have Quebec Premier François Legault. Quebecல வந்து thankfully அவன் numbers they're doing better. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் லோவராக இருக்கிறபடியாக நம்பர்ஸ் லோவர் பண்ணிக்க எங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் லோவர் பண்ணுறோம் at the same time too. ஸோ அவர் ஒரு முன்னாடி ஸ்டெப் வச்சு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நார்மல் ஆக்கிறதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லோவர் பண்ணுறேன் என்ன செய்ய போகிறேன்ட்டு அந்த ஒரு ஐடியா பற்றி அவர் கலைக்க போகிறார். And then we have our currency rate for today's. And then we have கலையரங்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்வீட்டாக குட்டியாக அஜீஷ் சிவகுமார் தமிழ் மொழியை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஸோ we're going to have a hear at that. And the music is by Sudarshan for that. ஸோ எல்லாருக்கும் அந்த ட்ரீட் இருக்குது பிறகு. And then we have our weather and our news. ஸோ எங்களோட டாப் ஆஃப் தி ஹவரோட முதல் தொடங்குவோம். ஸோ அகேன் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு AstraZeneca வேக்சின் வந்து Ontarioவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு முடிவாச்சு. அகேன் இந்த AstraZeneca உங்களுக்கு நியூஸில் மறுபடி கேட்டு blood clots அது முதல் காஸ் பண்ணுதுண்டு அப்புறமா அந்த blood clots-ஆல் உயிர் போகுது ஹார்ட் அட்டாக் வருதுண்டு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் they said இந்த AstraZeneca இந்த கேசஸ் கூடிக்கொண்டு போகுதுண்டு. ஸோ முதல் பார்த்தீங்களா 1 in 100,000 ஆக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்தது. இப்போ நம்பரை பார்க்கும்போது 1 in 60,000 ஆக்களுக்கு இந்த நம்பர் வருது. ஸோ இது லைட்டாகவே எடுக்காமல் இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ பிகாஸ் கூட ஆக்கள் எஃபெக்ட் பண்ணுறபடியாக இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும்ன்ட்டு. ஸோ அதை என்னென்ன பார்க்குறீங்கன்றா இப்போ வேக்சின்ஸ் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாமா அடுத்த ஆக்களுக்கு என்ன அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு தேர். ஸோ லெட்ஸ் ஹாவ் a hear at that. Effective today, Ontario will be pausing the rollout and administration of the first or initial doses of AstraZeneca vaccine at this time. This decision was made out of an abundance of caution due to an observed increase in the rare blood clotting condition known as vaccine-induced immune thrombotic thrombocytopenia linked to AstraZeneca vaccine, or as we use VITT, VIT for short. As of May 8th, 651,012 doses of the AstraZeneca vaccine were administered with a rate of VITT of 0.9 per 100,000 doses administered. 202,873 doses of the Covishield vaccine were administered with a rate of VITT of 1 per 100,000 doses administered. However, over the last few days, there has been increased reports of VITT, in particular related to the AstraZeneca vaccine, with a rate of 1.7 per 100,000 doses administered. In collaboration with health experts at Public Health Ontario, the Science Advisory Table, and our federal, provincial, and territorial partners, we are reviewing the data to consider options for the use of the AstraZeneca vaccine for second doses and more broadly moving forward. Data from the UK points to a much reduced risk of VITT in second doses of the AstraZeneca vaccine.
and we look forward to providing more guidance in advance of people's needing to receive their second dose of the AstraZeneca vaccine when their time for the second dose becomes at the correct moment. The decision to pause is also based on the increased and reliable supply of the Pfizer and the Moderna mRNA vaccines, and also our recent downward trend of cases. We're also seeing early promising results of administering 2 doses of different vaccines, and have asked the National Advisory Committee on Immunization, or NACI as we talk about, NACI, to provide direction on the interchangeability of COVID-19 vaccines. Based on the much higher risks of COVID-19 infection recently observed in Ontario, including hospitalization, serious illness, and death, we maintain that those who received their first dose with the AstraZeneca vaccine did absolutely the right thing to prevent illness and to protect their families, loved ones, and communities. The health and safety of Ontarians remains our top priority. Ontarians are encouraged to get vaccinated as soon as they can and are eligible. The right thing to do to protect yourself and those around you is to get vaccinated with the vaccine you're eligible to receive. Hi guys, welcome back. So I'm vaccine பற்றி சொல்லியாச்சு. So again, இப்போதைக்கு நிப்பாட்டிருக்கேன். நிறைய இப்போ வேக்சின்ஸ் உங்களுக்கு வரப்போது. அகேன் மெடர்னா ஃபைசரில் நிறைய ஷிப்மெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வாரியம். அஃப்கோர்ஸ் அது வந்து ஒப்பிட்டு பார்க்க தோஸ் ஹவ் பின் சேஃபர் numbers, testings எல்லாத்தையும் படி, and even Pfizer முப்பும் பிள்ளைகளுக்கு வந்து they're actually offering too. So again, நல்ல சேஃபானது தான். ஸோ அதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் AstraZeneca எடுத்தாக்கள் வந்து அகேன் உங்களோட நாலேஜ் அந்த டைம் என்னென்ன அவை அட்வைஸ் பண்ணுவோம் அதுக்கு அதை பார்த்து தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்களேன்ட்டு நீங்கள் இப்போ இந்த வேக்சின் எடுத்துருக்கீங்களேன்ட்டு. ஸோ அகேன் டோன்ட் பி worried. அகேன் ஒரு லோ நம்பர் அதான் எஃபெக்ட் பண்ணியிருக்குது. பட் அவைக்கு ஓவராலாக ஆக்கள் எஃபெக்ட் பண்ணுற வழியே இந்த வேக்சின் ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் அகேன் இஃப் எனி திங் நீங்கள் பிற எடுக்கிறேன்டா நீங்கள் ஃபைசர், மெடோனா அந்த மாதிரி வேக்சின்ஸில் வந்து எடுக்கலாம். அடுத்தது we have our Canadian vellum portion. So again, Prime Minister Justin Trudeau வந்து வேக்சினேஷன்ஸ் பற்றி காய்க்கிறார். ஸோ அகேன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ரோல் அவுட் பண்ணி நிறைய பாப்அப் கிளினிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரீஜன் சிட்டியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 18 வயசுக்கு மேலால வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம்ன்ட்டு. ஸோ லாட் ஆஃப் வேக்சின்ஸ் வருது, லாட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் வேக்சினேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்களாண்டா சம்மரில் வந்து உங்களோட கோல் என்னடா கனடாவில் எல்லாருக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு டோஸ் ஆகுது போட்டிருக்கணுமெண்டு. ஸோ சம்மருக்குள்ளே எல்லோரும் ஒரு டோஸில் இருப்போம். அப்புறம் ஃபால் டைமில் வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் வேக்சின் போய் எடுத்தீங்களா உங்களுக்கு உடனடியாக 4 மாதத்துக்கு பிறகு அடுத்த வேக்சினை வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மாதத்தில். ஸோ நீங்கள் ரெண்டாவதும் ஒரு ஃபால் டைம் தான் கிட்டத்தட்ட அது வரும். ஸோ கோல் கனடாவில் வந்து ஃபால் டைமில் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் வந்து அவன் ரெண்டாவது வேக்சினும் கிடைச்சிடும். So these are the goals. And இப்போ பார்த்தீங்களா 40% of Canada actually vaccinate பண்ணியாச்சு. So that's a good goal. And again, உங்களுக்கு வந்து இப்போ இந்த ரூல்ஸ் வரும், சரி எல்லாரும் வேக்சின் போட்டாக்கள் மேபி அவசப்பட்டு இருக்கிறேன், உங்களுக்கு இப்போ ரூல்ஸ் வரும், இப்போ ரூல்ஸ் குறையும், இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகலாம், வெளியால் போகலாம், ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வந்து கேட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காருண்டா, அட்லீஸ்ட் எங்களோட நம்பர்ஸ் எல்லாம் போகணும், as well as உங்களுக்கு 75% பாப்புலேஷன் வந்து வேக்சின் வந்த அப்புறம் நாங்கள் உங்களோட முடிவெல்லாம் எடுத்து சொல்லுவோம்ட்டு. ஸோ கேன் இதை பற்றி கதைக்கிறேன். So let's have a watch. Yesterday, I met virtually with nurses in Manitoba to say thank you for their incredible work and to hear how things are going on the ground. I got to hear firsthand how exhausted they are, but also how determined they are to continue to be there for Canadians. So to nurses across the country, I know this past year has been tough and that this third wave is even harder. But you keep stepping up for your patients and for Canadians. Thank you for your dedication, your skill, and your compassion. Our government will continue to be there for everything you need, from vaccines to rapid tests to PPE to everything else. Our fight against COVID-19 is not over. In many parts of the country, cases are still too high and hospitals are still under incredible pressure. But there is hope.
More Canadians are getting vaccinated every day. Almost 50% of eligible adults have received at least one shot. Canada is in the top 3 countries in the G20 in terms of daily vaccinations. By summer, we'll have enough vaccines so that every eligible Canadian will have gotten their first dose. And by September, as we've been saying for months, we'll have enough doses for every Canadian to be fully vaccinated. So here's the situation. More and more Canadians are getting vaccinated, but like we know, cases in far too many places are far too high. We can't ease public health restrictions until cases are way down. We all want to have a summer where we can see our loved ones and invite friends over for barbecues. We can have that summer. We can have a one-dose summer. But for that, 2 things need to happen. First, restrictions need to remain in place until cases go way down with more screening, testing, and contact tracing. We need to successfully limit community transmission. Second, as Dr. Tam said, at least 75% of Canadians need to have received their first shots. And we need to keep ramping up those second doses. If we can do this, then we can have a more normal, better summer. And a one-dose summer sets us up for a 2-dose fall, when we'll be able to talk about going back to school, back to work, and back to more normality. That's what the coming months could look like. That's what I'm excited about. And that's up to all of us by remaining vigilant, following local public health guidelines to drive case numbers down, and getting vaccinated. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc. Salva Vetiva. Time on the 9:14 p.m. in Toronto and the temperature is 7 degrees Celsius. So Prime Minister Justin Trudeau வந்து vaccine பற்றி காய்ச்சிருக்கார். Again, எல்லாரும் வந்து இந்த pop-up clinics எல்லாம் உங்களோட specified area, postal codes எல்லாம் இருக்குது. So again, நீங்கள் search பண்ணி உங்களோட postal code படி pop-up clinicsக்கு போகலாம். இல்லாட்டி நீங்கள் book பண்ணியும் போகலாம். I actually got my vaccine too. So நானும் last week தான் எடுத்தேன். Very efficient சேரியம். நான் முதல் யோசிக்க கனடா வெயிட் பண்ணணும், அன்ஆர்கனைஸ் இருக்குது, அங்கே போனால் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க பிரியமண்டு. பட் வடிவாத ஸ்பேஸ் அவுட் பண்ணி ஒரு எஃபிஷியன்ட் ப்ராசஸாக தான் ஏர்லியாக விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட டைமுக்கு நீங்கள் போனீங்களா கரெக்டாக அதை லட்சுவன். ஸோ இட் வாஸ் வெரி குட் அண்ட் சேஃப். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஸோ அகேன் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வேக்சின் பண்ணி எடுக்கலாமோ கோ கெட் தட் டன். ஸோ யூ கேன் ஸ்டே சேஃப். ஸோ அடுத்தது அகேன் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தான். ஸோ அகேன் அவர் GTA டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவை சேரியம். இது வந்து $12 billion வந்து தேர் இன்வெஸ்டிங் இன் டு இட். அகேன் GTA பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் கூட ஆக்கள் யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து பிகாஸ் காரில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் சரியான க்ரௌடட் ஏரியாஸ், ரோட்ஸ் எல்லாம் வெரி பிஸி இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிற வழியை. ஸோ மோஸ்ட் ஆக்கள் இப்போ டொராண்டோ எஸ்பெஷலி டவுன் டவுன் அப்படி கோயில் இருக்கிற ஆக்கள் வந்து பொதுவாக ஆக்களுக்கு வந்து காரே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறவைக்கு தே யூஸ்வலி ஹாவ் ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறவ, பஸ் எடுத்துகிட்டு போகிறவ. ஸோ அகேன் மார்க்கம், டொராண்டோ இந்த ஏரியாஸ் எல்லாம் GTAக்குள்ளே இருக்கிறது. அவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் எப்படி நாங்கள் டெவலப் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் தான். ஹீஸ் கோனா டாக் அபவுட் தட். ஸோ லெட்ஸ் ஹேவ் a watch. Ending this pandemic is job one. But as we come into what's hopefully the final stretch of this crisis, we also have to look to building a strong recovery for every Canadian and every community. On that note, today, I want to talk about another major step we're taking to make our communities more connected, create jobs, and fight climate change. We've reached a historic agreement on public transit
in the Greater Toronto and Hamilton area. If you live in the GTHA, even if you're working from home right now, I don't have to tell you what traffic's like. After a busy day at work, you want to spend time with your family, not hours commuting. Not only that, but heavy traffic also causes a lot of pollution. That's why we're working with Ontario to make improvements to public transit that people in the GTHA can count on. We're investing over $12 billion including in 4 subway projects in the GTA and 1 rapid transit project in Hamilton. To begin with, we're investing in the Ontario Line project, which will bring rapid transit from Exhibition Place through downtown to the Ontario Science Centre. Anyone in Toronto can tell you that the subway is way too busy. Sometimes in rush hour, people have to wait for 2 or 3 trains to go by before they can even get on. This major investment will not only help deal with that, but also create thousands of good jobs and get gridlock traffic off the roads. The second project for the GTA is the Eglinton Crosstown West Extension. This will create a continuous rapid transit line along Eglinton Avenue between Scarborough and Mississauga, a part of the city that needs better crosstown service. Again, this will create jobs, lighten traffic, and keep air in the GTA cleaner. The third and fourth transit projects we're investing in for the GTA are the Yonge Street North Subway Extension and the Scarborough Subway Extension. On Yonge Street North, we're extending Line 1 north to Vaughan, Markham, and Richmond Hill. If you live in the north of the city, this means cutting down your commute by almost a half an hour. For people in Scarborough who don't currently have good transit options, this investment will mean 3 more stops along Line 2. That's what this investment means for the GTA. Here's what it means for Hamilton. We're going to provide major support for rapid transit in Hamilton for a line that will go from McMaster University in the west through downtown all the way to Eastgate Centennial Park in Stony Creek. Just like the transit projects in Toronto, this will support jobs, make people's commutes better, and cut down on pollution. This $12 billion in funding means people will get where they need to go faster, all with tens of thousands fewer cars on the road daily. In addition, part of this funding will go toward buying zero-emission streetcars for the TTC. Not only will these new streetcars help Toronto's air cleaner, this deal will also help protect good middle-class jobs at the Alstom automotive plant in Thunder Bay. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettiville. Time is now 9:20 p.m. in Toronto and the temperature is 7 degrees Celsius. So Prime Minister Justin Trudeau அவங்களுக்கு development projects பற்றி கழிச்சிருக்கார் transportationக்கு. So again 4 projectsல வந்து வேலை செய்கிறோம் இந்த GTA லொகேஷனில். இது வந்து again ஒரு personal experience ஆகும். I think நிறைய பேர் நீங்களும் transit எடுத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லுற பாயிண்ட் உண்மைதான். நீங்கள் வேலை முடிச்சு கழிச்சு இப்போ வீட்டுக்கு உங்களோட குடும்பமோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த பஸ் ரைட் யோசிச்சே சில ஒரு 1 hour எடுக்கும் 2 hour எடுக்கும். சில வேலை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சில வேலை ஓவர் டைம் செய்வீங்க. இப்போ ஆஃபீஸில் லேட்டாக லீவ் பண்ண வேண்டாம். நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணணும்ண்டு ஸோ நிறைய இதில் வந்து ஃபேக்டர் பண்ணது உங்களை டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் குறையும், விச் இஸ் குட். உங்களுக்கு கார்ஸ் ரோட்டில் வந்து குறைச்சாலும் ஆக்கள் கூட டிரான்ஸ்போர்ட் எடுத்தாலும் உங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லது. லெஸ் எமிஷன்ஸ் எல்லாம் போகும். அகேன் அவர் சொல்கிற மாதிரி இப்போ பஸ்ஸஸ் எல்லாத்துலேயும் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான பஸ்ஸஸ் அந்த மாதிரி இதில் வந்து பார்ட்டேக் பண்ணால் அவங்களோட கோலம் நாங்கள் கனடாவை அவை ரீச் பண்ணுவோம் எமிஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு. ஸோ அகேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லுக் ஃபார்வர்ட் டு இட். ஐ நோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஈவன் எக்லிங்டன் லைன் வந்து அது ஒரு 2-3 yearsல ஐ திங்க் முடியும் நினைக்கிறேன். அப்படி ரோடும் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் ஒன் ப்ராப்ளம் அட் அ டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தென் ரோட்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணால் இட் பி குட். ஸோ அடுத்தது குபேக் ஸோ அகேன் குயிக் அப்டேட் வித் த நம்பர்ஸ் பிஃபோர் குபேக். ஸோ ஆக்சுவலி கனடாவில் வந்து ஸோ May 10th அதாவது நேற்றுக்கு April 5thலேருந்து ஆக்சுவலி லோவஸ்ட் நம்பர் ஓவரால் கனடாக்கு நேற்றுக்கு வந்திருக்குது at 6,322. ஸோ குட் ப்ராக்ரஸ். எல்லோரும் வேக்சின் எடுக்கிறாங்க, எல்லோரும் அதை போட்டோன்ட்டு அவங்களோட நம்பர்ஸ் குறைக்கிற. ஸோ சம்திங் இஸ் ஒர்க்கிங். அகேன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ஸ்டே அட் ஹோம் ஆர்டரோ இல்லாட்டி எல்லாம் சேர்ந்து மாஸ் சானிடேஷன் இதெல்லாமோ, பட் whatever it is, it's working.
ஸோ அகேன் நீங்கள் சானிடைஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, அதை கவனமாக இருங்கோ. அட் த சேம் டைம் உங்களோட வேக்சின் எடுத்தும் நீங்கள் சேஃபாக உங்களை பாதுகாப்புங்க as well. So again, அடுத்தது in Quebec, again numbers have been low, which is a really good thing. ஸோ குபேக்கில் வந்து ஆக்சுவலி அவை வேக்சின் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டு அவை முடிவு பண்ணியிருக்கேன். இதை வந்து தேர்ஸ்டேயோட they'll be starting this. ஸோ என்னென்னா இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மோ லெட்டரோ தருவியும். பட் பிகாஸ் இந்த பேப்பர் எல்லாம் கணக்காக வரமுண்டு ஒரு QR கோட் வந்து உங்களோட ஃபோனில் வரும். ஸோ இந்த QR கோடுண்டா மேபி கடையை ரெஸ்டாரண்ட் இப்போ கோவிட் டைம் எஸ்பெஷலி நீங்கள் போய் உங்களோட ஃபோன் ஃபோட்டோ கேமரா திறந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் ஒரு பேஜ் லிங்க் வந்து தரப்படும். ஸோ இந்த QR கோடு வந்து பேசிக்லி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு QR கோடு இருக்கும். அந்த கோடை வந்து யாராவது ஸ்கேன் பண்ணியமெண்டா நீங்கள் வேக்சின் எடுத்திருக்கீங்களன்ட்டு காட்டும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி குபேக் வந்து மெல்லமாக they're going to start opening things up. கொஞ்சம் not a lot பட் கொஞ்சம் வந்து நார்மலைஸ் பண்ண போகிறோம் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து என்னத்துக்கு செய்யறோம்டா இப்போ பிஸ்னஸஸ் நாங்கள் நிறைய பிஸ்னஸஸ் அடிப்பட்டு இருக்கிறோம்ட்ட அந்த கோவிடால் காய்ச்சிருக்கோம். குபேக் இது they recognize that. ஸோ பிஸ்னஸுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப் பண்ணும். சரி வேக்சினேட் பண்ண ஆட்கள் வந்து இட்ஸ் சேஃபர் ஸ்டில் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கொண்டு வேக்சின் எடுத்த ஆட்கள் வந்து they can go do this. So again Thursday இது ஸ்டார்ட் பண்ணி QR codes, not papers. Again traveling இது எல்லாத்துக்கும் they're talking about using that as well. நீங்கள் கண்ட்ரி வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறேன்டா அந்த மேண்டட்டரியாக நீங்கள் இது காட்டணுமெண்டு. பட் ஒரு ப்ரொவின்ஷியல் லெவல் ஒரு சிட்டி லெவலில் குட்டியாக பார்க்குறேன்டா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா இல்லையா, விளையாட ஆக்டிவிட்டிஸ் செய்யலாமா இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய டிபேட் நடக்குது. ஏண்டா அது சொல்லுவேன் சரி நாங்கள் இப்படி ரூல்ஸை வச்சுட்டோம்டா கோவிட் வேக்சின் எடுக்காத ஆக்கள் வந்து சொல்லுவேன் நீங்கள் அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலையேண்டு, இந்த ஆக்களை வந்து ஃபேவர் பண்ணுறீங்களேன்ட்டு. ஸோ அந்த கீழே அந்த குட்டி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் லெவல் இருக்குது. பட் அந்த மேஜர் இதில் வந்து இப்போ ட்ராவலிங் எல்லாத்துக்கும் they are talking about வேக்சினேஷன் நடக்குது. ஸோ again if you miss traveling வேக்சின் எடுத்தால் maybe you can go. பட் இதை பற்றி கண்டினியூ பண்ணுறதுக்காக we have Quebec François Legault. அவர் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி லோவர் பண்ணுறதை பற்றி கைக்கு குபேக்கில். The situation continues to improve in Quebec. In Outaouais, the population has succeeded in turning the situation around. I'm announcing that the special emergency measures will be lifted on Monday. So students will go back to school. The curfew will be at 9:30 and non-essential businesses will reopen. So thank you to all the people from Outaouais for their efforts over the past weeks. We also ask our police officers to verify the arrival of people from Ontario. It's important that they follow their government's rule and that they don't go to stores in Outaouais. There are still 3 regions where the contagion is worrying in Quebec. First, in Bas-Saint-Laurent, we have Témiscouata, Kamouraska, les Basques, and Rivière-du-Loup. Emergency measures will continue in these regions, but the situation is under control in Rimouski, where we'll lift the emergency measures on Monday. In Chaudière-Appalaches, we have Beauce and Etchemin, and in Estrie, we have the area of Granite, including Lac Mégantic, where the contagion is still very high. So secondary schools will reopen on Monday, but the curfew will remain at 8 p.m. and non-essential businesses won't reopen. So the vaccination is going very well. It's now the turn of young people. I ask them to get vaccinated as soon as they can. It's the best way to have a great summer. We're going through the 3rd wave together, and we're getting closer to the finish line every day. So thank you. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens.
Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc. Salva Vetival. Time on the 9:27 p.m. in Toronto and the temperature is 7 degrees Celsius. So அடுத்தது I'm going to show you all this lovely paper again. So again இது வந்து ஒரு கடதாசி எல்லாருக்கும் வந்திருக்கும் வீட்டுக்கு. இது என்னத்தை பற்றி ஏண்டா உங்களோட 2021 census. So again census என்னண்டா ஒவ்வொரு ஆட்கள் வந்து கவுண்ட் பண்ணுறது கனடாவில் எவ்வளோ ஆட்கள் இருக்கிறியம், என்னென்ன எத்னசிட்டியில் இருக்கிறியம், அந்த மாதிரி டீட்டெயில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பியும். ஜஸ்ட் ஒரு கவுண்ட்டுக்கு ஐ நோ சில ஆட்கள் இது வந்து சீரியஸாக இருக்க மாட்டியும், ஜஸ்ட் ஓகே கடதாசியாக வந்துருக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லைன்ட்டு. பட் இது ஏன் இம்பார்ட்டண்ட்டுண்டா இப்போ எஸ்பெஷலி தமிழாக்களுக்கு வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டா நாங்கள் எங்களோட பாப்புலேஷன் எங்களுக்கு தெரியும். we're a lot of people இன்ற எந்த ஒரு ஆர்கனைசேஷன் செட்டிங் எதுனாலும் செஞ்சாலும் we do have a lot of numbers எங்களோட ஆக்கில். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட் நாங்கள் வந்து சென்சஸில் அதை ரிப்போர்ட் பண்ணி சொல்கிறது. why? பிகாஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உண்டு கனடா அந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸ் வந்து காட்டுறதுக்கு எவ்வளோ ஆக்கள் அங்கே இருக்கிறோம்ண்டு. அண்ட் அடுத்தது இப்போ ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது வரும்போது இல்லாட்டி உங்களோட கல்ச்சரோ ரிலிஜன் வாட் எவர் இட் இஸ் வந்து பே அட்டென்ஷன் பண்ண போது அந்த பாப்புலேஷன் இருந்தால் தான் அவையாதல் வந்து ஒரு செகண்ட் கிளான்ஸ் எடுத்து பார்ப்பியம் கன்சிடர் பண்ணவியம். ஏதாவது ஒரு பாப்புலேஷன் இருந்தால் தான் அவைக்கு நாங்கள் கேட்டர் பண்ணணும்னே இருக்குது. ஸோ அகேன் இன்றைக்கு தான் கடைசி நாள். ஸோ 12 மணிக்குள்ளே ஐ திங்க் யூ ஹேவ் டு கெட் இட் டன் பிஃபோர் தட் டைம் பிகாஸ் May 11th தான் கட் ஆஃப் உண்டு. ஸோ அகேன் இந்த கடதாசியில் வந்து பின்னுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் போய் செய்கிறதுக்கு யூ ஜஸ்ட் கோ டு தி வெப்சைட், உங்களோட ஆக்சஸ் கோட் எல்லாம் இதில் போட்டு இருக்கும். அதை போட்டு just fill out the census and represent the people. So அடுத்தது what we're going to talk about is again and கொஞ்சம் டச் பண்ண மேட்டர் தான் everyone knows Pfizer vaccine வந்து again 12+ year பிள்ளைகளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம். இது வந்து ஹெல்த் கனடா அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அகேன் வெரி வெரி குட் திங். நாங்கள் உங்களோட ஓல்டு ஜெனரேஷனை கவர் பண்ணி அப்படியே நடுவில் வந்து லோவர் பண்ணி 18+ வந்து இப்போ உங்களுக்கு 12+ வந்திருக்குது. திடீர்னு ஏன் 12+ இவ்வளோ லோவாக நம்பர் வந்திருக்கேன். ஒரு லாஜிக்கலாக பார்த்தா நாங்கள் இன்னும் டீனேஜர்ஸ் முதல் கவர் பண்ணிவிட்டு அப்புறமா 12 வந்து கவர் பண்ணணுமென்று தான் உங்களோட லாஜிக் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டடி செய்யும்போது 16 years ஓல்டும் 16 ஓல்டுக்கு மேலாளத்துக்கும் அந்த மாதிரி அந்த வயசுள்ள பிள்ளைகளுக்கு தான் ஃபைசர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னது. ஆனால் டெஸ்டிங் ப்ராசஸில் செய்யும்போது அவர் சொன்னவன் ஹே இவளுக்கு நாங்கள் சேஃபாக இருக்கோம்ட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் நம்பரை புஷ் பண்ணுவோம்ட்டு. ஸோ 12 வரைக்கும் ஸோ ஸ்டடீஸ் அதோட கண்டக்ட் பண்ணி செஞ்சு அதெல்லாம் செஞ்ச பிறகு தான் சொல்லியிருக்கேன் சேஃப்ண்டு. ஸோ அகேன் இந்த 12 yearலேருந்து உங்களுக்கு மேலானுக்கு இட்ஸ் சேஃப் Pfizer. Pfizer is my personal favorite too because I got it as well. But again in the 12 years so it's good. So உங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தால் they said இப்போதைக்கு I know 18+ தான். ஆனால் ஒரு May 24th அப்புறமா ஸோ ஒரு May 24th to end of Juneல வந்து Prime Minister Justin Trudeau சொல்லியிருக்கார் அப்போதைக்கு நாங்கள் வேக்சினை ரோல் அப் பண்ண பார்க்கப்படும்ட்டு அந்த வயசு பிள்ளைகளுக்கு. ஸோ அகேன் பேரண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வயசில் சில்ட்ரன் இருந்தால் நியூஸ் பார்த்து கொண்டே இருங்கோ, லுக் அவுட் ஃபார் தட். அப்போதைக்கு ஓப்பன் பண்ணிக்க they will prioritize them and get that done too. Next we have our currency rates for today. So currency rates என்ன மாதிரி என்று பார்த்துட்டு வரோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 169 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc. Salva Vetival. Time on the 9:32 p.m. in Toronto and the temperature 7 degrees Celsius.
ஸோ உங்கள் கரண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அகேன் 169 இந்தியாவுக்கு போகுது, 5950 169 ஸ்ரீலங்காவுக்கு போகுது, 5950 இந்தியாவுக்கு போகுது. அகேன் நம்பர்ஸ் ஐ திங்க் அதே நம்பரில் இருக்குது. ஸோ இட்ஸ் குட் திங். அனுப்பி விடுங்க வந்த டைமுக்கு. Now கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர், எல்லாருக்கும் தெரியும் கனடாஸ் ஒண்டர்லேண்டை பற்றி. ஸோ கனடாஸ் ஒண்டர்லேண்ட் ஆக்சுவலி they were supposed to open May 14th. ஸோ அதான் ஓப்பனிங் டேட்டாக இருந்தது. பட் எல்லாருக்கும் தெரியும் கோவிட் ஆஸ் யூஷுவல் நிறைய உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், நிறைய இடங்கள் ஷட் டவுன் பண்ணியிருக்கோம். தேவ் ஆல் பின் அஃபெக்டட் பை இட். ஸோ இப்போதைக்கு கனடாஸ் ஒண்டர் ஸ்டில் நாட் அலவுட் டு. பட் அவை ஹோப்ஃபுல்லாக தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்தப்புற நிறைய சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய நிறைய ஆக்களை எதிர்பார்க்குறோம். ஸோ சிலவில் அந்த வேக்சின் பாஸ்போர்ட் அவை காய்ச்ச மாதிரி குபெக்கில் செய்கிற மாதிரி மேபி they'll do it here. எல்லாத்தையும் ஒரு இன்னும் நாங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து அவங்களோட ப்ரொடெக்டிவ் வேர் போட்டு ஒண்டர்லேண்ட் கொஞ்சம் கஸ்டம் பண்ணி அதுக்கு கேட்ட மாதிரி ஓப்பன் பண்ணுறோமான்னு எங்களுக்கு தெரியாது. பட் another thing that they have done is இப்போ சீசன் பாஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். சீசன் பாஸ் வாங்கினா நீங்கள் எத்தனை தடவை வேணுமென்றாலும் ஒண்டர்லேண்டுக்கு போகலாம்ட்டு. ஸோ இந்த 2020 2021 சீசன் பாஸ் எல்லாம் they're actually going to extend. ஸோ வாங்கின எல்லாரும் 2022 லேபர் டே அந்த டே வரைக்கும் இது வேலிடுண்டு. ஸோ அகேன் திஸ் இஸ் ஒண்டர்லேண்ட்ஸ் வே ஆஃப் சேயிங் லைக் நீங்கள் வாங்குகிற பாசண்டா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோமெண்டு. ஸோ யூ கேன் பாய் தேட் இஃப் யூ வாண்ட். பட் இப்போதைக்கு they're hoping ஒரு மிட் சம்மரில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி தட்ஸ் இட். பட் அவை சொன்ன மாதிரி சேஃப்டி தான் எங்களுக்கு முதல் கன்சர்ன், நாட் our என்ஜாய்மெண்ட். ஸோ என்ன எங்களுக்கு சேஃப் இந்த ப்ராவின்ஸ் சொல்லுதோ அது இந்த ரூல்ஸ் படி தான் தாங்களும் ஃபாலோ பண்ணணும். பட் அகேன் if everything goes well, mid-summer Wonderland will be open. இல்லாட்டி அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு. Now, I've talked a lot. ஸோ எங்களோட கலையரங்க போர்ஷனுக்கு போகிறோம். அகேன் எங்களோட கலையரங்க போர்ஷனில் we have a குட்டி வெரி ஸ்வீட்டாக எங்களுக்கு பாட்டு பாடியிருக்கார் அஜீஷ் சிவகுமார். வந்து எங்களுக்கு தமிழ் மொழியை பற்றி ஒரு பாட்டு, இது ஒரு வந்து இட்ஸ் a single song. ஸோ அதை வந்து கவராக அவர் பாடியிருக்கார். The music is by Sudarshan. So let's all have a watch. நிலமடந்து கெள்ளொழுகும் சீராரும் வதனமென நிகழ் பரத கண்டமெது தெக்கணமும் பதர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்கு சிறு பெருநிதலும் தரித்தனரு திலகமுமே அத்திலக
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettival. Time வந்து 9:40 p.m. in Toronto and the temperature is 7 degrees Celsius. ஸோ அந்த குட்டி பாடின மாதிரி இன்னும் நிறைய குட்டிகள் டேலண்டடாக இருக்கிறீங்க. ஸோ அகேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி விடுங்க and we'll be more than happy to play it because I know நிறைய டேலண்டோடு இருக்கிறேன் மலையாளம். Now உங்களோட Ontario numbers, so Quebec உங்களுக்கு தெரியும் லோவர் பண்ணது அண்டு கனடாவில் வந்து நேற்றுக்கு we had a new low since April 5th. ஸோ அதே போல் இப்போ Ontarioவில் வந்து we had a new low too. ஸோ மார்ச்சிலேருந்து ஆக்சுவலி உங்களுக்கு லோவஸ்ட் ஸ்கோர் பதிக வந்திருக்குது. ஸோ 2073 cases. Unfortunately Star Hospital வந்து உங்களுக்கு 1782 ஆகல இருக்கிறேன். But numbers are getting better. Again, in the vaccines, the protocols, they're happening. All these things are working, whatever it is. அதே போல் அதை என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தா இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் வந்தோண்டு இருக்குது. ஐ நோ இட்ஸ் a very annoying thing to have because வீட்டுக்குள்ளே அடிச்சிருக்கிறது, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது, போர் அடிக்கும் சிலவில். அண்ட் a lot of people இப்போ ஒரு வருஷம் நாங்கள் பொறுத்து இருந்துட்டோம் இப்படி இருக்கிறோம். ஆனால் ரெண்டாவது வருஷமும் இப்படி இருக்குதுண்டா ஜஸ்ட் மண்டைக்குள்ள குழம்பி இருக்கும். பட் இந்த நம்பர்ஸ் லோவராக இருக்கிறபடியே Ontario வந்து இப்போ கதைக்கிறேன் ஆக்சுவலி. அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து மேபி சிலவில் நாங்கள் திருப்பி அலோவ் பண்ணலாம், சில ஃபெசிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணலாம்ண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்களா என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால் சில கால்ஃபிங், that's one. நான் கால்ஃபிங் போனதில்லை, பட் ஆசையாக இருந்தது ஆக்சுவலி. அந்த போகிறதுக்கு முன்னாடி தான் 1 week திருப்பி கால்ஃப் கோர்சஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ மை பேட் லக். பட் திருப்பி ஓப்பன் பண்ணால் டெஃபினெட்லி தட் இஸ் ஒன் திங் ஐ திங்க் ஐ வில் டூ. அண்ட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்களா நீங்கள் இஃப் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் மாஸ்க்கும் போட்டோண்டு நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணலாம். க்ரௌடடான ஸ்போர்ட் இல்லை, வெளியில் அவுட்டோர், ஸோ ஒரு விசினிட்டிக்குள்ளே ஒரு பில்டிங்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கேன் தே கேரி அவுட்னு தான் இப்போ கொஸ்டின். அகேன் இப்போ ஃபிசிக்கலாக டிஸ்டன்ஸ் அங்கே பண்ணிடலாம்னுண்டா நாங்கள் மாஸ்க்கு போட்டு இருக்கலாம். ஐ நோ மாஸ்க்கோட சிலவில் மூச்சு இருக்கிற எல்லாம் கஷ்டமாக இருக்கும், எஸ்பெஷலி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படி ஏதாவது செஞ்சால். பட் அகேன் எங்களோட ஹெல்த்துக்காக நாங்கள் ப்ரோட்டோகால்ஸை பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி இடங்களை ஓப்பன் பண்ணாலும் உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதான். ஒன் எங்களோட மென்டல் ஹெல்த்துக்குன்னு, ரெண்டாவது ஆப்வியஸ்லி எங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் 2. ஸோ கேன் அவுட்டோர் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரேரானது பிகாஸ் இதை நீங்கள் வந்து வெளியால் ஜஸ்ட் மூச்சுக்கா சுவாசிக்கிறபடியே உடனடியாக பார்த்துக்கோம்னா அப்படி ஒன்றும் இல்லை. பட் இம்பாசிபிள் இல்லை. ஸோ அந்த இம்பாசிபிள் இல்லாத வழியாக தான் உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவை யோசிச்சு அதை ஓப்பன் பண்ணணும். பட் அகேன் இது ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா அட்லீஸ்ட் சிலவல் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஓப்பன் பண்ணவியும். ஸோ we'll have to wait for that. அடுத்தது உங்களோட வெதர் என்ன நாளைக்கு அந்த மாதிரி பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back. So again, எங்களோட கடைசி ஐட்டம் வாதம் அஜெண்டால we are going to go for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை
தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோடைகாலத்திற்குள் கனடாவில் தடுப்பூசிக்கு தகுதியானவர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெறுவதற்கு போதுமான தடுப்பூசிகள் இருக்கும் என பிரதமர் தெரிவித்தார். கோடை காலத்திற்குள் ஒருவர் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெறுவதற்கு போதுமான தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நம்பிக்கை தெரிவித்தார். செப்டம்பர் மாதத்திற்குள் தகுதியான கனேடியர்கள் அனைவரும் முழுமையாக தடுப்பூசி பெறுவதற்கு தேவையான தடுப்பூசிகளை கனடா பெறும் எனவும் ட்ரூடோ கூறினார். அந்த நிலையில் மீண்டும் பாடசாலைக்கு செல்வது, வேலைக்கு திரும்புவது, மேலும் இயல்பு நிலைக்கு திரும்புவது குறித்து முடிவுகளை எடுக்க முடியும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். கனடாவில் இதுவரை 50% தடுப்பூசிக்கு தகுதி வாய்ந்தவர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர் எனவும் ட்ரூடோ கூறினார். ஆன்டாரியோ இனிவரும் காலத்தில் முதலாவது தடுப்பூசியாக AstraZeneca தடுப்பூசியை வழங்காதென அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்டாரியோவின் முதன்மை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் இன்று மாலை இந்த அறிவித்தலை வெளியிட்டார். AstraZeneca தடுப்பூசியின் காரணமாக ஏற்படும் இரத்த உறைவு குறித்த முறைப்பாடுகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட்டதென இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வில்லியம்ஸ் கூறினார். இந்த முடிவு ஏனைய தடுப்பூசிகளின் அதிகரித்த விநியோகத்தின் அடிப்படையிலும் எடுக்கப்பட்டது என வில்லியம்ஸ் கூறினார். ஆன்டாரியோவில் AstraZeneca தடுப்பூசி 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பல மருந்தகங்களில் வழங்கப்பட்டது. இந்த வாரம் முதல் டொரண்டோ பெரும்பாகம், ஹாமில்டன், ஆட்டவா, வின்சர், எசெக்ஸ் பகுதியில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்தகங்கள் ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகளை பெற ஆரம்பித்துள்ளன. ஆல்பர்டாவும் முதலாவது AstraZeneca தடுப்பூசியை இனிவரும் காலத்தில் வழங்காதென இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கனேடிய வெளியுறவு அமைச்சர் மார்க் கானேயின் வெளிநாட்டு பயணங்களை அத்தியாவசியமானவை என பிரதமர் நியாயப்படுத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சரின் சமீபத்திய மற்றும் வரவிருக்கும் வேலை தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் இன்றியமையாதவை என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். வெளியுறவு அமைச்சரினாலும் அவருடன் பயணிக்கும் அதிகாரிகளினாலும் அனைத்து தனிமைப்படுத்தல் மற்றும் பரிசோதனைகளும் பின்பற்றப்படும் என பிரதமர் கனேடியர்களுக்கு உறுதியளித்தார். தனது அரசாங்கம் எப்போதும் அத்தியாவசிய பயணங்களின் அவசியத்தை வலியுறுத்தி வருவதாக ட்ரூடோ கூறினார். G7 வெளியுறவு மற்றும் மேம்பாட்டு அமைச்சர்களின் நேரடி சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக கானே இந்த மாத ஆரம்பத்தில் இங்கிலாந்து பயணமாகியிருந்தார். ஐஸ்லாந்தில் உள்ள ஆர்டிக் கவுன்சிலின் 12வது அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் அவர் அடுத்த வாரம் பயணிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மாதத்தின் பின்னர் இன்று ஒன்டாரியோவில் மிக குறைந்த கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று 2073 தொற்றுகளும் 15 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதற்கு முன்னர் மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஒன்டாரியோவில் 1571 தொற்றுகள் பதிவாகியிருந்தன. கடந்த 2 வாரங்களில் இன்று 5வது தடவையாக 3000க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நேற்று 2716, ஞாயிற்றுக்கிழமை 3216, சனிக்கிழமை 2864 என ஒன்டாரியோவில் தொற்றுகள் பதிவாகியிருந்தன. தொற்றுகளின் 7 நாள் நாளாந்த சராசரி 2914 என்று பதிவானது. தற்போது வைத்தியசாலையில் 1782 பேர் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் அவசர சிகிச்சை பிரிவில் 802 பேர் உள்ளனர். ஒன்டாரியோவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 50% வரை குறைந்தது ஒரு தடுப்பூசியை இதுவரை பெற்றுள்ளதாக வெளியான புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை வரை ஒன்டாரியோவில் 3,96,787 பேர் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன.
ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னர் நேற்று கனடாவில் மிக குறைந்த தினசரி கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சில மாகாணங்களில் அதிகரித்த தொற்றின் எண்ணிக்கை பதிவான போதிலும் நாடளாவிய ரீதியில் அதிக எண்ணிக்கையில் நேற்று தொற்றுகள் பதிவாகின. கனடாவில் நேற்று 6322 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதற்கு முன்னர் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 6264 தொற்றுகள் பதிவாகின. நேற்று 40 மரணங்களும் கனடாவில் பதிவாகின. நேற்றிரவு வரை நாடளாவிய ரீதியில் 3659 பேர் தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்சர்வேட்டிவ் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் டானி ஃபின்லே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உடனடியாக நடைமுறைக்கு வரும்படி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக இன்றைய அமர்வின் போது ஃபின்லே கூறினார். அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் கடந்த கோடையில் ஃபின்லே அறிவித்திருந்தார். 2004ஆம் ஆண்டு முதல் ஹால்மண்ட் நார்ஃபாக் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஃபின்லே முன்னாள் பிரதமர் ஸ்டீவன் ஹாப்பரின் அரசாங்கத்தில் பல அமைச்சரவை பதவிகளை வைத்தவராவார். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back. So I'm going to news பார்த்தாச்சு. So that brings us to the end of our show. Again, எல்லாருக்கும் want to say thank you. ரொம்ப நன்றி உங்களோட ஷோ கண்டினியூ பண்ணி பார்க்குறதுக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், ஐபிடிவியில் வந்து. ஸோ அகேன் ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். ஸ்பான்சர்ஸ் நிறைய நியூ ஆக்கள் வந்திருக்கேன் ஆன் போர்ட் அண்ட் அஸ் வெல். நீங்கள் ஜம்ப் ஆன் பண்ண போகிறீங்களா டெஃபினெட்லி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. if you have any questions ஏதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. we'll get back to you on that. மறுபடியும் கற்கிறேன் எல்லா ஆர்ட்ஸ் இருக்கிறீங்க. எனக்கும் புதுசு ஆக்கள் டிஸ்கவர் பண்ணி அந்த ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணி அவை க்ரோ பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் இதை என்று யோசிச்சுக்கணுங்க. நீங்கள் அந்த மாதிரி பார்த்தாலும் இந்த வீடியோஸ் வந்து அனுப்பினாலும் ஒரு இட் இஸ் அ ஸ்டார்ட். யாருக்குண்டாலும் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆனும் இருக்க தேவையில்லை, குட்டி ஆர்டிஸ்ட் இருந்தாலும் we'd love to share உங்களோட டேலண்ட் all around. So please do send us உங்களோட இன்ட்ரோ வீடியோட சேர்த்து ஒரு வீடியோ அனுப்புங்க. And again I want to thank you all and உங்களோட நாளைக்கு சந்திக்கலாம். Take care.